அறிவே மனம். நான் உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. உங்களோட வாழ்க்கை பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? சந்தோஷமா, இல்லை மகிழ்ச்சியா, இல்லை சோகத்தையா, இல்லை துக்கத்தையா, இல்லை நடந்த நிகழ்வியா, இல்லை நடக்க போகிற நிகழ்வுலையா, இல்லை ப்ரெசண்ட்டில் என்ன பண்ணுறதுனா, இப்படி எதுவுமே இல்லாமல் சுழற்சியில் ஓடிக்கிட்டே இருக்குதா? எதை பற்றின சிந்தனை உங்களுக்கு அதிகமாக ஓடுது? பிரச்சனைகள் பற்றி அதிகமாக ஓடிட்டே இருக்கா? பொருளாதாரத்தை பற்றி அதிகமாக ஓடிட்டுருக்குதா? கவலை அதிகமாக ஓடிட்டுருக்கா? இதுதான் உங்களோட வளர்ச்சிக்கு தடை. அப்போ இது முறைப்படுத்தினா தானே சரியாகும். இதுக்கு யாராவது டிப்ஸ் கொடுத்தா சரியாகுமா? உங்கள் வாழ்க்கை வேறு, பள்ளி படிப்பு வேறு, அகாடமி லேர்னிங்னு சொல்லக்கூடியது வேறு, தகவல் தெரிந்து கொள்ளுவது வேறு, புரிந்து கொள்ளுவது வேறு, செயல்படுத்துவது வேறு. இதெல்லாம் இல்லாமல் ஒரு டிப்ஸு கொடுத்தா உங்கள் வாழ்க்கை எப்படி மாற்றி அமைக்க முடியும்? அப்போ உங்களுக்குள்ளே எது ஓடுதுன்னே உங்களாலேயே புரிஞ்சுக்க முடியல, இல்லை புரிஞ்சுக்க முடியுது. அதை சரிப்படுத்துறதுக்கான டிப்ஸ் எடுத்து சரிப்படுத்த முடியும்னா அது முடியாது. உங்களை உளப்பகுப்பாய்வு செய்து அதற்கான சூழலை கண்டறிந்து உங்களை நீங்கள் இயக்க வைக்கிறதுக்கு தான் நாங்கள் உங்களுக்கு உதவி புரிகின்றோம். எம்எஸ்கே மைண்ட் செட் நாலேஜ் தெரப்பியில் கணவன் மனைவி பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. அதில் இதுவும் ஒன்று. ஒரு லைஃப் பார்ட்னர்னு இருக்கிறாங்கன்னு வைங்க. அவங்க பேசுகிறப்ப நல்லாயிருக்கும், வெளியில் போகிறப்ப நல்லாயிருக்கும், ஆனால் ஒரு பிரச்சனையோடையே வருவாங்க. எப்போவுமே வெளியிலேன்னு போயிட்டு வந்தாலே ஒரு பிரச்சனை, ஒரு சண்டை, ஒரு தீர்க்க முடியாத பிரச்சனை. 1 மாதம் 2 மாதம் பேசாமல் கூட இருப்பாங்க, வீட்டில் சமைக்காமல் கூட இருப்பாங்க. இந்த மாதிரி சூழலும் கூட பல இருக்குது. அப்போது இந்த கணவன் மனைவி பிரச்சனையில் பார்த்திங்கன்னா, ஒரு லைஃப் பார்ட்னர் 2 பேர் இருக்காங்கன்னா அந்த லைஃப் பார்ட்னர் ஒரு தெளிவாக பேச மாட்டாங்க, பட்டும் படாமையே பேசுவாங்க. எதை கேட்டாலுமே பார்த்துக்கலாம், செஞ்சுக்கலாம், இப்போ என்ன அவசரம், சொல்லுவாங்கல்ல, செய்வனல்ல, சும்மா அவசரப்பட இப்படின்னு வார்த்தைகள் சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஒரு முக்கியமான குடும்ப நிகழ்வுகளாக இருக்கலாம், இல்லை தன்னுடைய வீட்டு சூழலை மாற்றி அமைக்கிறதுக்கு கூட இருக்கலாம், இல்லை தன்னோட குழந்தைகளோட வளர்ச்சிக்கு ஏதாவது படிப்பு, இந்த மாதிரி வேலை, இந்த மாதிரி எதுக்காவது கூட பேசினா கூட சும்மா அவசரப்படாத, சும்மா சொல்லிகிட்டே இருக்காத, செய்வமல்ல அப்படின்னு சொல்லி பட்டும் படாமையே பேசுவாங்க. இந்த மாதிரி பேசுகிறப்ப லைஃப் பார்ட்னருக்கு ஏன் இவங்க இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவங்கனாலையும் தெளிவான முடிவெடுக்க முடியாது, அவரும் முடிவெடுக்க மாட்டாங்க, பொறுப்புகளையும் எடுத்துக்க மாட்டாங்க. அப்போ அந்த பொறுப்புகளை எடுத்துக்காதப்ப இவங்களா ஒன்று முடிவெடுத்து செய்கிறப்ப அது பிரச்சனை வந்துடுச்சு. பாரு, நீ அவசரப்பட்டு இப்படி செஞ்சதுனால தான் பிரச்சனை, நீ எப்போ பாரு இப்படி தான் ஆரம்பத்திலிருந்து செஞ்சு எல்லாத்தையும் சிக்கலில் சிக்க வச்சுட்ட, உன்னால் வீட்டில் நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்லி பழியை தூக்கி போட்டுருவாங்க. இதே அந்த நிகழ்வு நல்லதாக நடந்துருச்சுன்னா, பாரு நீ இவ்வளோ ரிஸ்க் எடுத்து செஞ்சு எவ்வளோ நல்லா வந்துருச்சு, இன்னி கொஞ்சம் இப்படி செஞ்சுருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி இன்னொரு குறையும் சொல்லுவாங்க. இந்த மாதிரி கணவன் மனைவி பிரச்சனைகளுக்குள்ளே அதிகமாக போராட்டங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போது அந்த சரியான முடிவெடுக்கும் திறன் இல்லாததுனால பல சிக்கல்கள் அந்த குடும்பத்தில் வளர்ச்சியை தடுக்குது. இது போன்று ஃபேமிலியிலிருந்து வரக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து விடுபட்டு குடும்பத்தை சுமூகமான முறையில் எடுத்து செல்வதற்காக எம்எஸ்கே மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில் ஃபேமிலி தெரப்பி கொடுத்து கொண்டு வருகின்றோம்.